விடுதலை புலிகள் அமைப்பு அங்கே தீவிரமாக களத்தில் இயங்கிக் கொண்டிருந்த காலத்தில் அப்போது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கான பயிற்சி கொடுப்பதற்கு, குறிப்பாக திரைப்பயிற்சி கொடுப்பதற்காக அங்கே சென்றவர் புலிகள் அமைப்பினுடைய முக்கிய தலைவரான திரு சூசை அவர்களுடைய தொலைபேசி உரையாடல், கடைசியாக அந்த இறுதி யுத்தத்துக்கு முன்னதாக அந்த உரையாடல் இவரோடு தான் நடந்ததாக மாறிய திரு சந்தோஷ், பிரபாகரனுடைய அண்ணன் மகன் குறிப்பிட்ட திரு சந்தோஷ் தான் நம்மோட இருக்கிறார். வணக்கம். இன்னைக்கு இருக்க சீமானை வச்சே பாக்குறீங்க. 2008 சீமான் என்பவர் ஒரு தோல்வி பட இயக்குனர். எப்போ வரார் அவரு? நீங்க உங்க திரைப்படத்தை அவர் இயக்குதா இருந்தா இல்ல என்ன இதுக்காக அவர் அங்க அழைக்கப்பட்டிருக்காரு? இல்ல, அவர் வந்து வாழ்த்துக்கள் படம் ரிலீஸ் ஆகி 2008 ஜனவரி அந்த டைம்ல தான் அவர் வந்து அங்க வரதா இருந்தது. அப்புறம் தள்ளி போய் கடைசியா வந்து பிப்ரவரி மாசம் தான் உள்ள வராரு. அந்த படத்துக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓஹோ, தண்டச்சோரா. எல்லாரும் படத்துக்கும் திரைப்படத்துக்கும் அதுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் அங்க வந்தது அங்க உள்ள நடக்கிற விஷயங்களை பார்க்கணும், அங்க என்ன நடக்குதோ அதை கொண்டு போய் வெளிநாட்டுல இருக்க மக்களுக்கு, குறிப்பா தமிழக மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவுதான், இதுதான் அவரோட டாஸ்கே. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக் லூஸ்ல விடு. நீ வேலைக்காரன் தானோ? இல்ல, வேலைக்காரன் தெரிஞ்சனா வேட்டியாடா தூக்குற. இன்னும் சொல்ல போனா சேரலாதன் மூலியமா தான் சீமான்ற ஒரு இமேஜே வந்து அங்க இருக்க இரண்டாம் கட்ட தளபதிகள், இன்னும் குறிப்பா சொல்ல போனா மேதகு பிரபாகரன் அவர்களுக்கே தெரியும். இப்பவே கண்ணை கட்டுது. நீங்க நினைக்கிற மாதிரி தலைவர் அவர் கூப்பிட்டு இவரெல்லாம் போகல. அவர் அங்க வந்து சேர்ந்து சில நாட்கள் வரைக்கும் அப்படி ஒரு நபர் இருக்காருன்றதே அவருக்கு தெரியாது. ரொம்ப இதா சொல்லணும், வெளிப்படையா சொல்லணும்னா புலிகள் போராளிகள் அப்படின்னால யாருன்னு அவருக்கு தெரியல. முதல்ல இந்த போராட்டமே தெரியல, அதை பற்றி புரிதல் இல்லாம இருந்தாரு அப்படிங்கிற. எப்படிலாம் நம்மகிட்ட கதை விட்டுருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க இப்ப நம்ம இடும்போனம் கார்த்தி பகிர்ந்த ஒரு படங்கள் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். நீ எங்கடா போற? கடாபி என்ன பயிற்சி கொடுத்ததா சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாரு. உங்களுக்கு அந்த எவிடன்ஸ்ல அந்த போட்டோஸும் இருக்கு. ஜியோ டேகிங்கோட இருக்கு. ஜியோ டேகிங் மீன்ஸ் எந்த நேரத்துல எந்த இடத்துல எப்ப என்ன கேமரா என்ன டிவைஸ்ல எடுக்கப்பட்டதுன்ற முழு டேட்டாவோட சரி அது இருக்கு. அந்த படம் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் வந்திருக்கப்ப கேட்டு அந்த துப்பாக்கியை வாங்கி போட்டோ எடுத்தது. நான் அந்த ஊருக்காரகிட்டையும் பொண்டாட்டிட்டையும் வேற பாடிசா சொல்லி வச்சிருக்கப்பா. என்ன கடாபி இங்க இருந்து சொல்லிருக்கலாம்ல. நடந்து போறார் கிட்ட போய் அண்ணன் வந்து அந்த இது டக்குன்னு அமுக்கி போறாரு, தலை கவுந்துக்கிறது. ஸ்டிக்கர் இப்படி அமுக்கி போறாரு, டக்குன்னு அமுக்கணும்னா தலை கவுந்துருதுனே, அதனால கீழே போய் அடிக்குது. சினிமாவில் நல்லா என்கவுண்டர் பண்றாரு, இங்க என்ன பிரச்சனை இருக்கு? அப்போ நான் மாதவன் படத்தில் மாதவனை சுற்றிருப்பேன் ஒரு படத்தில், அதை பார்த்துருக்காரு. இங்கே வாங்க, என்ன பிரச்சனை இங்கே பாருங்க, இப்படி அமுக்கிறாரு. அப்படி பண்ணக்கூடாதுப்பா, இங்கே பாருங்க, விசை எப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பண்ணால் அதுவாக போய் அடிக்கும். நீங்கள் இப்படி தலை கவுந்துக்கிறது பற்றியெல்லாம் என் கையை பிடிங்க, கை வலிக்கிறவரை இப்படி பண்ணிட்டு இருங்கன்றது. அதெல்லாம் வீடியோவை வெளியில் வந்துச்சுன்னா இன்னும் எத்தனை பேர் செத்து போயிருப்பாருன்னு தெரியாது. அடங்கம்மால ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்லை யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. இதுக்கான என்டாஸ் பண்றதுக்கு தயாராக இருக்கார். அதோட ஒரிஜினல் போட்டோஸும் எங்கிட்ட தான் இருக்கு. இது வந்து திரைப்பட ஷூட்டிங் நேரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அப்படிங்கிறீங்க, பயிற்சி கொடுக்கப்படலை அப்படிங்கிறீங்களா? அப்ப நீங்க எதிரியை சுட்டதே இல்லையா? எதிரியை பார்த்ததே இல்லையா? எப்படிடா நீங்க சமய கேட்டு இருந்தா எதிரி எப்படி தெரிவானுங்க? அதுக்கே நீ எப்ப பார்த்தாலும் மிலிட்டரியில நான் அப்படி சுட்டேன் இப்படி சுட்டேன்னு சொன்னேன். நான் சுட்டேன்னு சொன்னேனே, எதை சுட்டேன்னு விவரம் கேட்டீங்க? ஒரு அடிப்படையா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கார்த்தி. என்னன்னா இப்ப நீங்க நினைச்ச நேரத்துல எடுத்து சுட்ட முடியாது, வாய் கிடையாது. நீங்க எடுத்த உடனே அங்க சுட முடியாது. நீங்க இருந்து ஒரே ஒரு புல்லட் நீங்க ஃபயர் பண்ணா கூட அங்க இருந்து 10 ஆர்ட்லரி ஷெல்ஸ் வந்து விழுகும். இதுதான் உங்களுக்கு அவங்க கொடுக்குற ரிப்ளை, சிங்கள ராணுவம் கொடுக்குற ரிப்ளையா இருக்கும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. அதே நேரத்துல எல்டிடியோட பொறுத்தவரை, புலிகளை பொறுத்தளவுக்கு எல்லா இடத்துலயும் உங்களுக்கு சுடுறதுக்கு அனுமதி கிடையாது. பயிற்சிக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்க மட்டும் தான் நீங்க பயிற்சி எடுக்க முடியும். ஏன்னா அது பொதுமக்களுக்கு பாதுகாப்பா இருக்காது. அங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, உள்ள ஏதாவது ஒரு பேஸ் இருக்கும், அப்படிலாம் பண்ண முடியாது. சரி, அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்தது. இது மட்டும் போய் இல்ல, என் பின்னால வந்து எப்ப பார்த்தாலும் 10 விடுதலை புலிகள் இருப்பாங்க, எனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க, என்னைய பாதுகாக்கிறதே அவருக்கு பெரிய வேலையா இருக்கும் இப்படி சொன்னல, அதுவும் போய். சோழன் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே?
இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உமி பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. நான் அதுவும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எப்போ வந்து அவர் திரு பிரபாகரன் அவர்களை சந்திக்கிறாரு? இவருக்கு தலைவர் வந்து கூப்பிட்டு சந்திக்கிறதுக்கான ஐடியாவே கிடையாது. இவரை கூப்பிட்டு பார்க்கணுன்ற ஐடியாவே கிடையாது. புரிஞ்சதா? அதற்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இவர் வந்து 9ஆம் தேதி வராரு, 10ஆம் தேதி நாங்கள் படப்பிடிப்பு துவங்குறோம், 11ஆம் தேதி நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் நேரத்தில் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அப்போ வந்து என்னோட இருந்த நண்பர்கள் வந்து அவங்கலாம் சொல்லும்போது கிண்டலா அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, இவர் போய் தலைவரை பார்த்துட்டு தலைவர்கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தார், நம்ம ஒரு கதையை சொன்னாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்டை வந்து இவருக்கு சொன்ன உடனே அதை எப்படி நீ பார்த்துட்ட அப்படின்னு அதுலேருந்து தான் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, சேராவை நச்சரிச்சு புலித்தேவன் சொல்லி இப்போ நீங்கள் கடைசி கட்ட போர் சூழலில் நடேசன் அவர்களோட வந்து வெள்ளைக்கொடி ஏந்தி போகும்போது ஷூட் பண்ணி இறக்கப்பட்ட ஒரு முக்கியமான தளபதி, அவர் வந்து சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சேராவை சொல்லி சரி எப்படியாவது நீ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லி அதுக்கு பிற்பாடு தான் வந்து தலைவர்ட்டி போய் சொல்றாங்க. அது வரைக்கும் இப்படி ஒரு பர்சன் வந்திருக்குது அவருக்கு தெரியாது. ஓகே, துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க பெரிய மனுஷன் பேசுறப்போ உனக்கு வேடிக்கை ராஸ்கல் வேடிக்கை பாக்குறீங்க அப்படின்றப்ப இவர் அங்க போகும்போது இவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவரை பத்தி நீங்க தான் சொல்லணும், ஏன்னா நீங்க தான் நேரடி சாட்சியமா இருக்கு. இல்ல நான் மட்டும் சாட்சி இல்லை, இப்ப அவர் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய சாட்சியம் முன்னொன்னு இருக்கு. எல்லாரும் நீங்க நினைக்கிறது வெறும் படம் மட்டும் தான் நினைக்கிறீங்க, சரி அதுக்கு வீடியோவும் இருக்கு. சோலி முடிச்சு அந்த சந்திப்பு வீடியோவும் இருக்குன்றீங்களா? வீடியோவும் இருக்கு. ஓகே, அது வந்து சரியான நேரத்துல இவரை சேலஞ்ச் பண்ணணும்னா இவர் என்னட்டு நேர்ல வந்து சேலஞ்ச் பண்ணட்டும், இதெல்லாம் போய் அப்படின்னு வில் ப்ரொடியூஸ். ஒரு ஊர்க்காரனா இப்படி எக்கச்சக்கமா மாட்டிட்டு நல்லாவா பாருக்கு. என்னால அது வந்து சொல்றதுல எது உண்மைக்கு மாறாதுன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல இவர் தலைவரை பார்த்தது பொய் சொல்லல, சரி அதை தாண்டி எல்லாமே பொய். மெய்ய பண்ணா பொய்ய பண்ண மாட்டீங்களா போடா. ஒரு மனிதன் வந்து அடுத்தவங்களுக்கு நடக்கிறத தனக்கா நடந்ததை நினைக்கலாம், அதையே 16 வருஷமா நம்பிட்டு அவனும் வாழ்ந்து இப்படி ஒரு தமிழ் சமூகத்தின் மேலையும் வந்து அது வந்து திணிச்சு ஒரு பெரிய கூட்டத்தை வந்து நம்ப வச்சு ஈழத்தமிழர்களையும் போராளிகளையும் அவங்களையும் நம்ப வச்சு ஒருத்தன் வந்து கொண்டு போயிருக்கான்னா எவ்வளவு பெரிய ஒரு மேனிபுலேட்டிவ் பர்சன். சார் இவனை என்ன பண்ண சார்? ஜனங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பொலி போட்டுருவாங்க. புகைப்படமே எடிட்டட் தான், அது உண்மை அல்ல அப்படின்றாங்க. அது புகைப்படம் எடுத்த நேரத்தை உட்பட நான் சொல்றேன். 8 நிமிஷம் இருக்கும், அதிகபட்சமான ஒரு 9 நிமிஷம் இருக்கும், அவ்வளவுதான். புகைப்படம் எடுத்தது உண்மை, இது வந்து ஒரிஜினல் காப்பி கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த ஒரிஜினல் காப்பி இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா அது சேஃபா இருக்கு, எங்கள்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா இவருக்கு இதை கொடுத்தது நாங்க தான். இந்த படம் மட்டும் கிடையாது, இவர் துப்பாக்கியோட நின்று இப்ப சொல்ற படமும் நான் தான் கொடுத்தேன் அதை. ஏன்னா அது வந்து இவர் சொல்ற மாதிரி கட்டுக்கதையான நடந்தது, ஏன் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்தது, வாக்கிங் ஸ்டில் அது. ஓகே, இப்ப நீங்க அந்த சந்திப்பை சொல்லுங்களேன். அந்த சந்திப்புல பேசின விஷயங்கள்ன்றது வந்து இவர் கட்டுக்கதையை அவிழ்த்து விடுற எதுவுமே கிடையாது. அவர் ஏதோ வந்து இங்கிலீஷ்ல பேசினாலே இவரை பார்த்தே பயப்படுவாரு, ஏன்னா இந்த அளவுக்கு தமிழ் பேச அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவரை பத்தி முதல்ல தெரியவே தெரியாது அவருக்கு. வேணா எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா குளத்தூர் மணி இருக்காரு, எவிடன்ஷியலா இருக்காரு, இன்னைக்கும் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பாருங்க. இவர் அங்க போறது வரைக்கும் சீமான் ஒரு நபரையாவது தேசிய தலைவர் பிரபாகரன் அவருக்கு தெரியுமான்னு நீங்க கேளுங்க. தெரியல இல்ல பிரபாகரன் மட்டும் இருந்தாரா, இல்ல அவருடைய குடும்பத்தார் இருந்தாங்களா, அவருடைய மனைவி இவங்க யாராவது சந்திப்பு போது இருந்தாங்களா? கடைநிலையா ஒரு தளபதி ஒரு சிப்பாய் கூட விடுதலை புலிகள் இருந்துக்கலாம், நீங்க கேட்டு பாருங்க. தலைவருடைய குடும்பத்தை யாராவது சந்திரிச்ச முடியுமானா கிடையவே கிடையாது, அது நடக்கவே நடக்காது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. எப்படிடா இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி தோசைன்னு போது சிரிக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கேன். இட்லியை உடைச்சா உள்ள கறி இருக்கு. ஆமா, இட்லியை உடைச்சா உள்ள கறி இருக்கு. ஆமா இருங்க. பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ணாலும் நான் உன்னை மன்னிச்சுப்பேன். ஆனா
உட்டியாடா ஒரு பீலா அத மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. காமெடி டைம் இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. நிறைய இப்ப சந்திப்பு இல்ல, அப்ப அவருக்கு நான் உபசரிப்புல இருந்து பல விஷயங்களை திரு சீமான் சொல்லியிருக்காரு. இது எதுவுமே நடக்கலன்னு மொத்தமா நீங்க சொல்றீங்களா? இல்ல அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இவர் வந்து ஒரு விடுதலை புலிகளையும் அந்த 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 தியாகிகளையும் அந்த போராட்ட தளபதிகளையும் எப்படி ஒரு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காருன்னா ஒரு 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 5 ஸ்டார் ஷெஃப் ரேஞ்சு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு. நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். மாமிக்கறி அங்க பரிமாறப்பட்டது உண்மைதான். அது வந்து சீமானுக்கு கிடையாது. அதை கவனிச்சு வந்த விருந்தினரை அவங்க சிறப்பாக கவனிப்பாங்கன்னு ஒன்று சொல்றாரு. எல்லாமே வந்து நீங்க மறுக்கிறீங்களா? அதுல இதுலயும் ஒரு இன்சிடென்ட் வந்து தடா சந்திரசேகர் அவருக்கு நடந்ததுதான். சந்திரன் மதுரைக்கார். அவர் வந்து அவர் பேசுகிற ஸ்லாங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் எப்படி சொல்லுவார்னா, நாங்கள் சாப்பிடும் போதெல்லாம் பின்னாடியே அது நோட் பண்ணுவான்டா என்ன சாப்பிட்றேன்னு அப்படின்னுவார். இதை வந்து அவர் வந்து அப்படியே மாற்றிக்கிறார். ஒரு எல்லார்கிட்டும் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீஸை எடுத்துக்குவார். எடுத்துட்டு அதை இவருக்கானதாக மாற்றிக்கிறார். அதை அவர் முழுசாக நம்பர் ஆரம்பிச்சிட்டார். அதுதான் இங்கே பிரச்சனை. பார்க்க முடியும். அப்படி அந்த காலகட்டத்தில் 2008 பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 மாசம் இருந்துச்சுல. உங்களுக்கு மீடியால நீங்களும் ஊடகத்தில் இருந்திருக்கீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பதிவுல ஏதாவது ஒரு மேடையில தலைவரோட நான் இத்தனை மாசம் இருந்தேன், இத்தனை வருஷம் இருந்தேன், இவ்வளவு நாள் என்கிட்ட இதெல்லாம் பேசினாரு, இதெல்லாம் சொன்னாரு, இப்படிலாம் எனக்கு சாப்பாடு போட்டார், அண்ணி எனக்கு இட்லி ஊட்டி விட்டாங்க. என்ன எங்கேயாவது காட்டுங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இதே அவர்களுடைய நாம் தமிழர் தம்பிகள் நாளைக்கு வந்து இந்த வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்ணக்கூடியவங்க இந்த காலகட்ட பதில ஏன் சீமான் இதை சொல்லல? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. ஏதாவது முடிகிற வரைக்கும் இதை பற்றி அவர் பேசல. இல்ல அப்படி கூட சொல்ல மாட்டேன். இனிமேல் அங்கிருந்து யாரும் அபிஷியலா பேசுறதுக்கு வரமாட்டாங்கன்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவர் அதை பேச ஆரம்பிக்கிறார். இல்ல நீங்க